இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணைகள் பாகிஸ்தானின் JF-17 ரக விமானத்தை தாக்கி வீழ்த்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாபின் பதான்கோட்டில் தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தானின் JF-17 ரக விமானத்தை ஆகாஷ் வானில் வீழ்த்தியது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். விவரங்களை சொல்லலாம். நேற்று இரவு பாகிஸ்தான் இந்திய எல்லைகளில் அத்துமீறி ஒரு வான்வழி தாக்குதலை நடத்துவதற்கு முயன்றார்கள். அந்த வான்வழி தாக்குதல் என்னுடைய முழுவதுமாக முறியடிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் பஞ்சாபினுடைய பத்தான்கோட் பகுதியில் எல்லை மீறி தாக்குதல் நடத்துவதற்கு முயன்ற பாகிஸ்தானுடைய JF-17 ரக விமானத்தை தாக்கி வீழ்த்தியிருப்பதாக தகவல் உருவாகியிருக்கிறது. இந்தியாவினுடைய ஆகாஷ் என்ற வான் பாதுகாப்பு அமைப்பில் கொடுக்கப்பட்ட ஏவுகணைகள் மூலமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியாவில் இந்த DRDO மூலமாக உருவாக்கப்பட்டு அவை அதற்கு ஏற்ற வகையில மேம்படுத்தப்பட்டு இந்த நடவடிக்கை, அதாவது எல்லை பாதுகாப்பு பகுதியிலே தொடர்ந்து இந்த மேற்கு எல்லைகள்ல இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை நிலைநிறுத்தி இந்த ஒரு பாதுகாப்பு கவசம் போன்று தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக ரஷ்யாவிலிருந்து வாங்கிய S-400 என்ற வான் பாதுகாப்பு அமைப்பு, அதே போன்று இந்தியாவிலேயே உருவாக்கி இந்திய தொழில்நுட்பத்தை புகுத்தி அதற்கு ஏற்ற வகையில திறம்பட செயல்படக்கூடிய இந்த ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பினுடைய நடவடிக்கையும் நேற்று இரவு நடந்த இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதல் முயற்சி முறியடிப்பதற்கான ஒரு முக்கியமான பங்கு ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பிற்கும் இருக்கிறது. அதே போன்று இந்த ஏற்கனவே இந்தியாவிடம் இருக்கக்கூடிய வராக் 8 என்ற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பும் MR-SAM என்ற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பும் இந்தியாவிடம் இருக்கிறது. இது போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் பயன்படுத்துகிறார்கள். முக்கியமாக சிறப்பான முறையில உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பான S-400 தான் மேற்கு எல்லைகள்ல இவற்றை பயன்படுத்துகிறார்கள். இந்த மேற்கு எல்லைகள்ல இந்த S-4 வான் பாதுகாப்பு அமைப்பு நேற்று ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு அம்சமாக செயல்பட்டிருக்கிறது. அதே போன்று இதற்கு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல ஆகாஷ் உள்ளிட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை மேலும் கூடுதலாக நிலைநிறுத்தி இந்த தாக்குதலை முறியடிக்கக்கூடிய நடவடிக்கையாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன்படி ஆகாஷ் ஏவுகணைகள் பாகிஸ்தானுடைய JF-17 ரக விமானத்தை தாக்கி வீழ்த்தியிருக்கிறது. பஞ்சாபின் பதான்கோட் பகுதியில இந்த தாக்குதல் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று பாகிஸ்தான் F-16 ரக போர் விமானத்தையும் பயன்படுத்தி வருகிறது. அது போன்ற விமானமும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் பாதுகாப்புத்துறை இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு செய்தியாளர் சந்திக்கும் பொழுது இந்த தாக்குதல் குறித்த முழுமையான விவரங்கள் எல்லாம் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. பாகிஸ்தானுடைய JF-17 ரக விமானத்தை கொண்டு அவர்கள் ஏவுகணைகளை பொருத்தி இந்தியாவில் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாபின் பதான்கோட் பகுதியில இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று தினமும் கூட அவர்கள் அமிர்தசரத்தை நோக்கி ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்த முயன்றார்கள். அந்த ஏவுகணையும் தங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக நடுவானிலேயே நிறுத்தப்பட்டு அவை விவசாய நிலங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது. இது போன்ற பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை அவை பெரும்பாலும் சீனாவிலிருந்து வாங்கிய இந்த பாதுகாப்பு உபகரணங்களாக தளவாடங்களாக இருந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.